படத்தில் நடிச்சிருக்காங்க விசால் அவர் கண்ணா அந்த மாதிரி நாளைக்கு ரொம்ப வாங்கி நோ கமெண்ட்ஸ்மா, எனக்கு அதை பத்தி தெரியல. முயற்சி வந்து சப்போஸ் வரடா இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டு சோ அது சப்போஸ் வர முடிஞ்சாலும் ஒரு 7 படங்கள் 8 படங்கள் அடிச்சே வர ஆரம்பிக்குது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்க வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. இப்ப அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய படமா அமைஞ்சு அது எப்ப வந்தாலும் அது பெரிய சக்சஸ் ஆக போகுது அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன். எப்படி இருக்காருன்னு கேட்டேன். இல்ல சார் இஸ் ஓகே சார், நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போறாருன்னாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு போல்டான பர்சன் தான் அஜித் சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதனாலதான் அந்த ட்வீட்டே போட்டேன், காட் பிளஸ் ஹிம் அண்ட் வி ஆல் லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆடியோ லான்ச்ல உங்க எல்லாருக்கும் கூடயும் நின்று பேச முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இந்த தருணத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது, அது இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, தேங்க்யூ சோ மச் பிரதர்ஸ். வணங்கான் என்னோட திரையுலக பயணத்துல ஒரு முக்கியமான படம். ஒவ்வொரு படத்துக்கும் ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் சரி, பிரஸும் சரி, அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எவ்வளவோ கதாபாத்திரம் பண்ணிருக்கேன். பட் அதெல்லாம் மீறி வணங்கான்ல பண்ண இந்த கதாபாத்திரம் ஐ திங்க் என்னோட திரையுலக பயணத்துல கம்ப்ளீட்டா ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். அது பாலா சார் அப்படியே மாத்திருக்காரு. அது ஜனவரி 10ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது வணங்கான். ஸோ கண்டிப்பா அது உங்க எல்லாருக்கும் திரையிலும் உங்க முன்னாடி நாங்க வரப்போறோம். அது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுக்குது. ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா இந்த ஒரு புது முயற்சிக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். அண்ட் பாலாசாரை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா பாலாசாரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ள அவர் எவ்வளவு ஆழமா ஒரு நடிகரை உள்ள கொண்டு போய் அதை புரிய வச்சு அதை வந்து திரையில நம்ம கொண்டு வராருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா இந்த கதாபாத்திரம் கோட்டின்ற கதாபாத்திரம் பாலா சார் அவர் ஒரு விஷன் வச்சிருந்தாரு. ஸோ கதை சொல்லும் போதே அருண் இந்த கதாபாத்திரம் நீங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சு படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரிதான் எனக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 months ஆச்சு. நான் அடுத்த படம் ரெட்டத்தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு என்ன அந்த கதாபாத்திரம் என்ன பாதிச்சுது. நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். ஏன்னா பாலாசாரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலாசார் யாரு அப்படின்றது இந்த படம் மூலியமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இது ஒரு யதார்த்தமான ஒரு படம். அண்ட் நிச்சயமா பாலாசார் ஒவ்வொரு படத்திலையும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. கண்டிப்பா இந்த படத்திலையும் அது இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்துல வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. முக்கியமா என்னோட சிஸ்டர் கேரக்டர் ரிதுவா இருக்கட்டும், ரோஷினி பிரகாஷா இருக்கட்டும், அப்புறம் மிஷ்கின் சார் அண்ட் சமுத்திரகாணி அண்ணன், மற்ற எல்லா நடிகர்களும், அதுவும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்துல. அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். ஏன்னா இப்ப சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் அவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இறைநூறா இருக்கட்டும், முகிலின் மேலேவா இருக்கட்டும், ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் சேர்த்திருக்கு. அண்ட் பாலாசாரோட ஸ்டோரி டெல்லிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமா நீங்க படம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு 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 இம்பாக்டோட தான் வெளியில வருவீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அண்ட் நிறைய மெனக்கடல்கள் இருந்தது, நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேல இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அது ரொம்ப முக்கியம். ஒரு நடிகனா வந்து இவ்வளவு வருஷம் நம்ம ஃபீல்ட்ல இருந்து
இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாலா சார் படம் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்லயே நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அது இந்த தருணத்துல நடந்திருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அது வந்து வேற மாதிரியா எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். பட் ஆனா ஒரு ஆக்டரா கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால இன்னும் பாலா சாரை புரிஞ்சுக்க முடிஞ்சது, ஈஸியா அவர் கூட டிராவல் பண்ண முடிஞ்சது. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுபவமா இருந்தது. இந்த எல்லாமே உங்களுக்கு திரையில உங்க கண்ணுக்கு முன்னால் வரப்போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்கும், அதுவும் குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாலா சார் படனாலே உடல் ரீதியா மன ரீதியா ரொம்ப கஷ்டம் தான். இந்த படப்பிடிப்புல எத்தனை லிட்டர் ரத்தம் போடுது, எத்தனை எலும்பு என்ன கஷ்டப்பட்டீங்க? எனக்கு கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலா சார் சொல்லிட்டாரு. நான் சொன்ன மாதிரி பாலா சார் ஃபர்ஸ்ட் சொன்னதே என்னன்னா, அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க, அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்துல தேவை. அது வந்து அப்ப எனக்கு புரியல. பட் படம் சீன்ஸ் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சதோ இதுக்காக தான் அவர் சொன்னாரு அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய இடத்துல வந்து அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்துல இருக்கு. அதனால அந்த டெரெயின் பாத்தீங்கன்னா கரடு முரடா தான் இருக்கும். எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதுல தான் நாங்க எடுத்தோம். ஸோ அதுல நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்டோரிய வந்து எந்த பிளாட்ல சார், இந்த ஸ்டோரி நமக்கான ஸ்டோரின்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க தெரியுமா? அது என்ன பிளாட்ல சார்? இல்ல, எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். நிச்சயமா இது வந்து வேற மாதிரியா ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுறான்னும் போது அது கண்டிப்பா அது ஒரு வேற ஒரு விதமா ஆடியன்ஸ்ட்டு போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கதையுமே நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போறோம். ஆனா அதை வந்து நம்ம ஆழமா அது உள்ள போகும்போது தான் நமக்கு அது தெரியும். ஸோ அது வந்து கண்டிப்பா உங்க எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நம்புறேன். முயற்சி வந்து சப்போஸ் வரடா இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டு சோ அது சப்போஸ் வர முடிஞ்சாலும் ஒரு 7 படங்கள் 8 படங்கள் அடிச்சே வர ஆரம்பிக்குது. இத பத்தி என்ன நினைக்கிறேன்? ஏன்னா நாங்க வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் பிளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகா அதை என்கரேஜ் பண்ணாங்க. யாருமே இது வந்து ஒரு போட்டி அது இதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னன்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதுல நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். இப்ப அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய படமா அமைஞ்சு அது எப்ப வந்தாலும் அது பெரிய சக்சஸ் ஆக போகுது அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இல்ல அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன். எப்படி இருக்காருன்னு கேட்டேன். இல்ல சார் இஸ் ஓகே சார், நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போறாருன்னாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு போல்டான பர்சன் தான் அஜித் சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதனாலதான் அந்த ட்வீட்டே போட்டேன், காட் பிளஸ் ஹிம் அண்ட் வி ஆல் லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். அண்ட் எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப். ப்ரேயர்ஸ் டு ஹிம், அவ்வளவுதான். நீங்க படம் பாருங்கண்ணே, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது படம் பாருங்க. நீங்க படம் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான கதாபாத்திரம் எப்படி வடிவமைச்சிருக்காரு. ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னாரு சார். இது இப்படிதான் சிரிக்கும், இப்படிதான் ரியாக்ட் பண்ணும், எமோஷனுக்கு இப்படிதான் இருக்கும்ன்ற நிறைய வேரியேஷன் இந்த கதாபாத்திரத்துல இருக்கு.
அது நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். சார் பாலா சார் படத்துல நடிச்ச எல்லா நடிகருக்குமே வந்து ஃபியூச்சர்ல இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நல்ல கெரியர் இருக்கு. பட் ஆனா தியேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்தோட எண்டிங் வந்து சேட்ல தான் முடியும். ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள் சைட்ல ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுது, மக்கள் உள்ள வரதுக்கு என்ன கண்டென்ட் உள்ள ஸ்பெஷலா இருக்கு? இல்ல கண்டென்ட்டா நிச்சயமா இது வந்து ஒரு கண்டிப்பா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனா அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். அண்ட் அதே சமயத்துல உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கு. அண்ட் அங்கங்க ஒரு சட்டர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஆக்ஷன் இதுல வந்து உங்களுக்கு கதையோட எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் டு வாட்ச். அவ்வளவுதான் சார். என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருந்தாரு. ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பியா இருந்தாரு. தொடையில தட்டி மாத்திடுறாருல்ல எல்லாரையும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் என்ன ரொம்ப விஷ் பண்ணாரு. நிச்சயமா இந்த படம் உனக்கு பெரிய படமா இருக்கும். இந்த ஸ்டோரி சூர்யா சார் ஓகே பண்ண ஸ்டோரியா இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாவே பாலா சார் பண்ணாங்களா? பாலா சார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்ப எடுத்திருக்கோம். சோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்ல, அது அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன். படம் பார்த்தாச்சுமா? ஏமா டப் பண்ணும் போது பார்த்தேன், அதுக்கப்புறம் படமும் ஃபுல்லா பார்த்தாச்சு. ஐ திங்க் முக்கியமா இதுல சாம்சியஸ் ஆமா அது போக கூடாதுன்னு சொன்னாரு. அதுதான் நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணதுதான். அது வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிகினிங் எல்லாமே கொஞ்சம் ஃபிளாபியா இருப்பேன், கொஞ்சம் லூஸா அந்த பாடி லாங்குவேஜுக்காக. நோ கமெண்ட்ஸ்மா, எனக்கு அதை பத்தி தெரியல. அவர் இன்னும் படம் பார்க்கலாமா? யாருமே இன்னும் வெளியாட்கள் யாரும் படம் பார்க்கலாம். அவர் அங்கேயே ஸ்டேஜ்லயே சொன்னாரு, வந்து ரொம்ப விஷ் பண்ணாரு. என்னோட டெடிகேஷன், எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமும் என்னோட டெடிகேஷன், விடாமுயற்சி, அவர் தொடர்ந்து அவரை விட்டு கொடுக்காம பண்றதுன்னு சொன்னாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ். அந்த மாதிரி பல பேரை நான் இப்ப வர ஜெனரேஷனை இன்ஸ்பயர் பண்றேன் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எந்த சீக்வன்ஸ் வந்து நானா இதுன்னு நீங்க பிரமிச்சு பார்த்திருப்பீங்களே, ஏற்கனவே நீங்க மூவி பார்த்திருக்கீங்க. சோ எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும்? அது நீங்க சொல்லணும், நீங்க பார்த்து சொல்லணும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ட்ரோல் பிளாக் கிளைமாக்ஸ் இல்ல, இது வந்து பிகினிங் என்னோட ஃபர்ஸ்ட் லுக் நான் பார்த்த உடனே இது நானா இதுன்னு கண்ணாடியை பார்த்து நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் பெர்ஃபார்ம் பண்ணும் போது இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், அதுல வந்து சிஸ்டரோட நான் எனக்கும் என்னோட தங்கைக்கும் இருக்கிற சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு என்ன அறியாம சில விஷயங்கள் அங்க நடந்தது. ஸோ அது வந்து ஐ திங்க் நீங்க அதை விட்னஸ் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு புரியும். போட்டிருக்கோம், ஒரு 6 கிலோஸ் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். பாலா சார் வந்து ஸ்பாட்ல எப்பயுமே வந்து உங்களுக்கு ஹாஷா நடந்துப்பாருன்னு சொல்லுவாங்க. பட் உங்கள்கிட்ட எங்க ஸ்பாட்ல ஏதாச்சும் ஒரு தருணத்துல ஹாஷா நடந்துருக்காங்க? எங்கேயுமே இல்லம்மா. எனக்கும் அதான் சொன்னேன், பாலா சாரை நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு கிளாரிட்டி இருந்தது. அதுதான் சொன்னேன், இந்த ஒரு மெச்சூரிட்டி, இத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் இங்கே அதை ஹெல்ப் பண்ணுச்சு. அவரை வந்து ஈஸியா என்னால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அதனால அவ்வளோ எனக்கு எங்கேயுமே பாலா சார் வந்து இந்த படத்தை ஃபுல்லாவே வந்து யார்கிட்டையும் எங்கேயுமே கோவப்பட்டு நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப பொறுமையா எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து, டைம் கொடுத்து, ஏன்னா ஒரு டைரக்டரா ஒரு கிளாரிட்டி, இந்த கதாபாத்திரம் இப்படி வரணும், இந்த ரியாக்ஷன் வரணும் அப்படின்றத வெயிட் பண்ணி எடுத்து, ரொம்ப பொறுமை அவருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே பாலா சார் டென்ஷனை நான் பார்க்கவே இல்லை. உங்களை வந்து கணக்குல தட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. பட் எண்ட் ஆஃப் த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணாரா? ஏதாச்சும் வேர்ட் உங்கள்கிட்ட பார்த்து சொன்னாரா? எங்க அப்பாட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, அப்பா போய் சொன்னாங்க, அவனு ரொம்ப பிரமாதமா நடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் அப்பாட்ட சொன்ன விஷயம், அவர்கிட்ட இருக்கிறதான் நான் வெளில கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய பெரிய அப்ரிசியேஷன். அண்ட் மற்றபடி அவர் எப்போதுமே ரொம்ப காம் பர்சன். அவரோட படத்தை பத்தி பெருசா வெளியில சொல்லிக்க மாட்டாரு, அந்த மாதிரிதான் அவர் எப்போதுமே. பட் அவர் மானிட்டர்ல உட்காந்து பார்க்கும் போது அவர் ரொம்ப சில டைம் எமோஷனல் ஆனாரு. எங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு கட்டே சொல்ல மாட்டாரு. அப்ப திடீர்னு விஜய் சார் ஒரு சீன் எடுத்துக்கிட்டு, கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது டைரக்டர் விஜய் சார் வந்தது, பெரிய கிரௌடு. ஸோ அப்போ
சீன் போயிட்டு இருக்கு, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், கட்டையே சொல்லல. சோ திடீர்னு பார்த்தா விஜய் சார் வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல சொன்னாரு. என்னடா விஜய் சார் சொல்றாப்லன்னு பார்த்தா டைரக்டர் சார் அப்படியே ஸ்கிரீனை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சோ அந்த அளவுக்கு ஹி கெட்ஸ் இன்வால்வ்ட் இன் தட் சீன். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. சேது, பிதாமகன், பரதேசி அவங்க எல்லாமே கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும், கொஞ்சம் டெரராகவும் இருக்கும். இந்த பட கிளைமேக்ஸ் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தி எப்படி இருக்கு? நீங்க படம் பாருங்கண்ணா. எல்லாத்தையும் நான் இப்பயே சொல்லிட்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாவும் இருக்கும். அண்ட் அது நிச்சயமா நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷனலா எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் அந்த படம். அது வந்து நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். வணங்கான் டைட்டில் வந்து சமுதாய மக்கள் மீது உள்ள கோபத்தை காமிதா இல்ல எதிரிகளோட படத்துல எதிரிகளோட சமுதாயமும் நம்ம அதை எடுத்துக்கலாம். கோபத்தை காட்டுறதுன்றதை விட அது நிறைய விஷயங்கள் சில பேரோட அந்த ஆதங்கத்தையும் அது காட்டும். ஸோ ஐ திங்க் இது முழுமையா நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஜி பிரகாஷ் சார் நான் சொன்ன மாதிரி அவரோட பாடல்கள் ஒன்னும் அவ்வளவு அருமையா கொடுத்திருக்காரு. ஐ திங்க் பாலா சார் அது அவருக்கு அந்த ஒரு மியூசிக் சென்ஸ், சூப்பர் மியூசிக் சென்ஸ் அவருக்கு. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது பாடல்களே தெரியும். ஒரு டிவோஷனலா ஒரு ரொம்ப ஒரு மெலடி அண்ட் கதைக்கு தகுந்தாப்புல அது கதை ஓட்டத்துக்கு ரொம்ப இன்னும் மெருகேற்றுற மாதிரி தான் இருந்துச்சு ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக். அண்ட் சாம்சியஸோட RR படத்துல வந்து ஐ திங்க் அப்கோர்ஸ் ஜிவி ஆல்சோ ஒர்க் இன் இட். பட் RR அவரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நீங்க படம் ஃபைனல் நீங்க பார்த்து முடிக்கும் போது தட் வில் ஆல்சோ கிவ் an impact. காந்தார படத்தோட கிளைமேக்ஸ்ல வித்தியாசமா இருக்கும், ஹீரோவோட மாற்றம் இதெல்லாம் பரவாயில்ல. அந்த மாதிரி இந்த படத்துல இருந்து படம் பார்த்து சொல்லியிருக்காங்க. அது என்ன காந்தாரா இல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்ல என்ன? நிச்சயமா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா. சோ அது நீங்க படம் பாருங்க. படம் தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 500 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முன்னாடியே கிளாஸ் ஆடியன்ஸ், பி கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல. இப்போ கோவிடுக்கு அப்புறமா உலக மக்கள் எல்லா சினிமாவும் பாக்குறாங்க. இந்த படத்தை அந்த மாதிரி ஒரு கோட்டுக்குள்ள அடைக்க முடியுமா? இல்ல அது அப்படி அடைக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம டே டு டே பாக்குற விஷயமா இருக்கலாம். ஒரு புது ஒரு உணர்வை நம்ம கொண்டு வராரு, ஒரு புது உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையா தான் இருக்கும். ஸோ சர்டன் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் தான் அந்த செக்மெண்ட்ல ஃபேமிலியா பார்க்கலாம், பசங்க பார்க்கலாம், கேர்ள்ஸ் பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இருக்கும். படங்கள் நிறைய தேசிய விருதுல தமிழ் வாங்கிட்டு இந்த படம் எதுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? அது வந்து கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ அது வந்து முதல்ல மக்களோட அன்பும் கிடைச்சாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய விருது. சோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட். கேம் சேஞ்சர்ஸ் படமும் ரிலீஸ் ஆகுது இந்த சேம் டைம். சோ இதனால ஸ்கிரீனிங் கிடைக்கிறதுல ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம்? சரி, ஒவ்வொரு படங்களுமே நம்ம ரிலீஸ் பண்ணும் போது பல கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கு. அதே சில சிக்கல்கள் எங்களுக்கும் இல்ல எல்லா படங்களுக்கும் அது ஒண்ணு இருக்கும். பிகாஸ் இந்த பிரிச்சு கொடுக்கறதுல அது ஒண்ணு இருக்கும். ஸோ பார்க்கலாம். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதே மாதிரி நிச்சயமா எங்க படக்கும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது நிச்சயமா அது எந்த படம் நல்லா இருக்கோ அதுக்கான தியேட்டர்காரங்களே அதை வந்து எப்படி அதை கொண்டாடணுமோ அதை கொண்டாடுவாங்க. வேற வேற மூவி நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கூலாவே இருப்பீங்க. ஆனா இந்த மூவி நாளைக்கு ரிலீஸ் கொஞ்சம் பயம் சார்ந்த ஒரு சிஸ்டம் இருக்கா? இல்ல, ஒவ்வொரு படமும் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். பட் இந்த படத்துல எனக்கு வந்து கூடுதல் சாட்டிஸ்பாக்சன், ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் இத்தனை வருஷம் இந்த வருஷம் ஒரு வருஷத்தோட உழைப்ப, இத்தனை பேரோட உழைப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அது ஒரு புது முயற்சி. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் போய் சேர்க்குதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு கூடுதலா இருக்கு. டென்ஷன் ஒண்ணு கிடையாது. தியேட்டர்ல இருந்து வரக்கூடியவங்க கிட்ட FDFX சொல்லி மூவியை பத்தி கேட்டுருங்க. உங்களுடைய ஒப்பீனியனை பத்தி சொல்லுங்க சார். இல்ல, அது அவங்களோட விருப்பம். ஏன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க எடுக்கிறீங்க. சோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்க பண்ணலன்னா அவங்க வந்து மொபைல்ல பண்ண போறாங்க, இல்ல எங்கேயாவது பண்ண போறாங்க. சோ அது அப்படி அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் மூவி கிரிட்டிக்ஸா அவங்க காசு கொடுத்து போறவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்க. சோ நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்ன்றதுதான் நம்மளோட உண்மையான நோக்கமா இருக்கணும். ஒவ்வொரு கிரியேட்டரும் அதை மனசுல வச்சுட்டு அதை நம்ம பண்ணணும்ன்றதுதான் என்னோட இந்த நேரத்துல என்னோட
இல்ல ஒரிஜினல் வந்து லைட் வேவி ஹேர் தான். பாலா சார் வந்து காலையிலே வருவாரு, வந்துட்டு கொஞ்சோண்டு பிரில் கிரீம் கொஞ்சம் எடுத்துட்டு குளிச்சுட்டு அப்படியே வருவேன், கொஞ்சம் எடுத்துட்டு சுத்துவாரு இங்க சைடுல. அவ்வளவுதான், அதான் ஹேர் ஸ்டைல். சோ அப்படிதான் அதை நாங்க கிரியேட் பண்ணுது. சோ இதுக்காக செட்டிங் கிட்டிங் எல்லாம் கிடையாது. வந்த உடனே நானே பண்ணிட்டேன். பாலா சார் வரதுக்கு முன்னாடி அவர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து போட்டு ஒரு பிகை போட்டு தேய்ச்சிட்டு வந்துடுவேன். இட் வாஸ் நைஸ். அது அந்த கேரக்டருக்கு அது மாதிரி தேவைப்பட்டுச்சு. சோ அதான் சார் இந்த படத்துல ரொம்ப பெருசா பேசப்பட்டது வந்து இந்த படத்துல இல்ல இவர் எதை சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டது வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் பெரியாரோட சிலையும் விநாயகர் சிலையும் பிடிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இந்த படம் முழுக்க இருக்கு. இல்ல அதுக்கான பதில் வந்து அந்த பாடல்லயே வந்துருச்சு. இறைநூறு பாடல்லயே உங்களுக்கு அது அதோட அர்த்தம், அதோட விடை எல்லாமே அதுலயே வந்துருச்சு. So I think that's what it. அவரு என்ன சொல்ல வராரோ அந்த பாடல்லே வந்துருச்சு. படம் பாருங்களேன், அப்ப படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். அம்மா அப்பா குழந்தைங்க சிஸ்டர் எல்லாமே அழகா சாமியா பாத்துட்டு இந்த மாதிரி லுக் அழுக்காத மாதிரி பார்க்கும்போது இந்த கெட்டதான் பார்க்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் நான் போட்டோ அனுப்பும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியல. சோ அந்த மாதிரிதான். பிகாஸ் அதுதான் எனக்கு கிடைச்சு. ஏன்னா இந்த கெட்டப்ல ஆக்சுவலா நாங்க நிறைய கன்னியாகுமரி ஸ்ட்ரீட்ஸ் உள்ளுக்குள்ள கிரௌடுக்குள்ள எல்லாம் எடுத்தோம். கேமரா கொஞ்சம் வெளியில வச்சு மறைவா வச்செல்லாம் எடுத்தோம். நிறைய பேர் என்ன அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. கேமரா பார்த்த உடனேதான் என்ன வந்து பதே அருண் விஜய் நானுங்களோ அது வரைக்கும் கண்டுபிடிக்க அது ஈஸியாவும் இருந்துச்சு. சோ அப்படி மாத்தக்கூடிய ஒருத்தர் தான் பாலா சார். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா இல்லம்மா, அடுத்தது வந்து நம்ம ரெட்டத்தலை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நடக்கிறது உங்களுக்கு தெரியாம போவாது. பார்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான படம். நிச்சயமா திருப்பி அறிவரசோட டச்ல தான் இருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் சில பிரச்சனைகள் இருந்தது, அது கண்டிப்பா சால்வ் ஆயிடும் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுவும் ஒரு அதுவும் குற்றம் 23க்கு அப்புறம் அறிவரசரோட அடுத்த ஒரு பெரிய ஒரு படமா அவருக்கும் இருக்கும், எனக்கும் அது ஒரு வேற மாதிரியான ஒரு படமா இருக்கும். பாக்ஸர் ஆக்சுவலா நாங்க பண்ணல. ஆக்சுவலா 3 நாள் தான் ஷூட் பண்ணோம். அதுக்காக நான் ஒரு 6 மாசம் ட்ரெயின் பண்ணதுதான் கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப கஷ்டம் அது வந்து நடக்கல அப்படின்றது. அதுக்கப்புறம் நிறைய அதோட தழுவுகள்ல படம் வந்துச்சு. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டேக் இட். அதுக்கப்புறம் தான் மாஃபியா அதே கெட்டப்ல அந்த உடம்போட நான் மாஃபியா பண்ணேன். எனக்கு ஒரு பாக்ஸிங் கதை பண்ணணும்னு தான் ஆசை. பட் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு களம் கிடைக்கணும், கரெக்டான ஒரு கதை கிடைக்கணும். இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். தெலுங்குல நான் பண்ணலமா, தமிழ் மட்டும். தேங்க்யூ சோ மச். நீங்களே கேட்டுருங்க. ஹாப்பி பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் படத்தை பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை. தேங்க்யூ சோ மச் கைஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் திஸ் டைம். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இப்படி எல்லாருமே பின்னாடி யார் அங்க இருக்கா? Okay.